பூஜ்யாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்யதர்ம ரதாயச பஜதாம் கல்ப விருட்சாய நமதாம் காமதேனவை. யோகி ராம் சுரத்குமார் யோகி ராம் சுரத்குமார் யோகி ராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் தினமும் ஒரு ஜாதகத்தை ஆய்வினை செய்து வெளியிட்டு வருகிறோம். எங்களுடைய ஆய்வு பிடித்திருக்கும் பட்சத்தில் நீங்கள் எங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்கள் ஜாதகத்தை யாருக்காவது உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு பார்க்கணுன்னு சொன்னால் கீழே இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம எவ்வளோ அமௌண்ட்டுன்னு சொல்லுவோம். நீங்கள் அதை ஜிபே அனுப்பிச்சிங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக அதை பார்ப்போம். நன்றி சார். வணக்கம் சார். நீங்கள் உங்களது மட்டும் உங்கள் ஃபேமிலி மட்டும் இல்லை, நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்க தெரிஞ்சவங்க இது மாதிரி நிறைய ஜாதகத்தை அனுப்பிச்சி கேட்குறீங்க. பலன் எனக்கு இது பண்ணுறீங்க, கோஆப்ரேட் பண்ணுறீங்க. ரொம்ப நல்லது, ரொம்ப நன்றி. அதுக்கு முதல் நன்றி சொல்லணும் சார். இவர் பொறுத்தவரையிலையும் ஒரு ஆண் ஜாதகர் 12/2/1974 பிறந்திருக்கார். இன்றைக்கி என்ன வயசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஒரு 26, ஒரு 24, ஒரு 50 வயசு நடந்துக்கிட்டு இருக்கு. 74 தான் பிறந்திருக்கார். 50 வயசு நடந்துக்கிட்டு இருக்கு. இவரை பொறுத்தவரையிலையும் துலா லக்னம், துலா ராசி. இவருக்கு சுவாதி நட்சத்திரம், பிறப்பு நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம். சுவாதி அப்படின்னா ராகு தசை ஆரம்ப தசை, அதுக்கப்புறம் குரு தசை, இதெல்லாம் பால்ய வயசு, அதெல்லாம் முடிஞ்சிச்சு. இப்போது சனி தசையும் முடிஞ்சிச்சு. சனி இந்த லக்னத்துக்கு யோகாதிபதிங்க. இந்த ராசிக்கும் லக்னத்துக்கும் யோகாதிபதி சனி. இப்போது புதன் தசை போயிட்டுருக்கு. புதன் 9க்கும் 12க்கும் உடையவன். 9ஆம் ஆதிபத்தியம், 12ஆம் ஆதிபத்தியம், இது ரெண்டுமே வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாட்டை இண்டிகேட் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு. உங்கள் கேள்வியே என்னென்னா, நான் ஒரு கிரானைட்டு பிஸ்னஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா, ஃப்யூச்சர் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. நல்ல கேள்வி. பாருங்கள், இதில் காரணம் இல்லாமல் காரியம் இல்லை. இந்த புதன் தசை உங்களுக்கு வெளிநாட்டுக்கு போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அதாவது பாக்கியாதிபதி தசை, 12 கூடையவனுடைய தசை. அவன் போய் எங்கே உட்காந்துருக்கான்? 5ஆம் இடத்துல போய் உட்காந்துருக்கான். 5ஆம் இடம். 5 அப்படின்னாக்கா பூர்வ புண்ணியஸ்தானம். ஆனாலும் கூட இந்த சனியும் புதனும் பரிவர்த்தனை யோகம். சனி வீட்டில் புதன் போய் உட்காந்துருக்கார், புதன் வீட்டில் சனி உட்காந்துருக்கார். அப்போ பரிவர்த்தனைன்னா அப்போ மாற்றி போடுங்க. அவங்கவுங்க வீட்டில் இருக்கிற மாதிரி இருந்தால் ரொம்ப சிறப்பாக இருக்குது இல்லையா? ரொம்ப நல்லா இருக்குது பரிவர்த்தனை யோகம். ஸோ இவரை பொறுத்தவரையிலையும் இப்போதைக்கு சனி சம்பந்தம் ஒன்றும் இல்லை. கடந்த ஒரு 6 மாதத்துக்கு முன்ன, அதாவது 3 வருஷத்துக்கு முன்ன, ஒரு 2.5 வருஷம் அர்த்தாஷ்டம சனி நடந்தது. ஒரு வேலையில், ஒரு வீட்டில், அதாவது ஃபேமிலி கம் அஃபிஷியல், இது எல்லாமே சில பிரச்சனைகளை சந்தித்தார் அவர் சார். இப்போது ஒரு 6 மாதமாக கொஞ்சம் பரவாயில்ல, தெளிவாக இருக்கார், ஒன்றும் குறை கிடையாது. இப்போது இவரை பொறுத்தவரையிலையும் பார்த்திங்கன்னா டைம் நல்லா இருக்கா, சூப்பராக இருக்குது, ஒன்றும் குறை கிடையாது. இந்த புதன் வாங்கியது ராகு சாரம். இந்த ராகு 3ஆம் இடத்துலேருந்து அவர் 9 பார்க்குறார். அப்போது இந்த நீங்கள் கேட்ட கேள்விக்கு ஆன பதில், இந்த பொது பலனை நம்ம பார்க்கும் பொழுது இவர் விரும்பினால் வெளிநாட்டுக்கு முயற்சி பண்ணலாம். ஏற்கனவே வேலை பார்த்த இடமா இருக்கலாம், இல்லை புதுசாக கன்சர்னாக இருக்கலாம். தாராளமாக நம்பி வெளிநாட்டுக்கான முயற்சியை செய்தால் இது பாசிட்டிவாக இருக்குமா? கண்டிப்பாக பாசிட்டிவாக இருக்கும். ஜெயிப்பாரா? கண்டிப்பாக ஜெயிப்பார். இப்போ எங்கே இருந்தாலும் ஜெயிக்கணும். அவர் ஜெயிக்கக்கூடிய தசா புத்தி. ஆனால் 9, 12 இண்டிகேட் பண்ணுறது 5ல் உட்காந்தாலும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறதால ஒரு வெளிநாட்டுக்கு
போனால் இன்னும் நல்ல ஷைன் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கா? கண்டிப்பாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லணும். இப்போ சனி சம்பந்தம் வேறு இல்லை. சரி, மற்ற விஷயங்களை நம்ம பார்க்கலாம். லக்னம் ராசி ரெண்டுமே 2 in 1. தானும் சரியாக இருக்கணும், அடுத்தவங்களும் சரியாக இருக்கணும்னு நினைக்கக்கூடிய துலா ராசி, துலா லக்னம். நல்ல ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட், நேர்மையாக நியாயமாக இருக்கக்கூடிய ஒரு மனிதர். இவர் லக்னாதிபதி சுக்கிரன் எங்கே அமர்ந்திருக்கிறார்? 4ஆம் இடத்துல போய் அமர்ந்திருக்கிறார். 4 அப்படின்னாலே வீடு, வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை குறிக்கக்கூடியது. அவர் கிரானைட் பிஸ்னஸ் பண்ணுறாரு பாருங்கள், அது பூமியிலேருந்து எடுக்கப்படுறது தானே. அப்போ லக்னாதிபதி போய் அங்கே தான் இருக்கார். சூப்பர். அவர் அந்த தொழில் அங்கேருந்து 10ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போ அந்த தொழில் ஏற்புடையது, நல்லா பண்ணலாம். வேறு தொழில் மாறினா வேறு அப்போ வித்தியாசம் வருமாங்க. புதன் நடக்கிறது, புதன் தசையில் செவ்வாய் புத்தி நடக்கிறது. இப்போது புதன் 9 குடையவன், செவ்வாய் 2க்கும் 7க்கும் உடையவன், 7ல் போய் ஆட்சி பெற்றிருக்கான். சரி, இவர் சரியாக இருப்பார். இவங்களுக்கு வாய்த்த மனைவி அப்படின்னும் போது 7ஆம் இடத்து அதிபதி 7ல் ஆட்சி பெற்றிருக்கார். இப்போ இவங்க மனைவிக்கும் இவருக்கும் கொஞ்சம் டாமினேஷன் கண்டிப்பாக இருக்கும். அவங்க கொஞ்சம் ஆக்டிவாக இருப்பாங்க, துருதுருன்னு இருப்பாங்க. டாமினேஷன் சொன்னால் அவங்க கேப்பபிள் ஆல்சோ அப்படின்னு சொன்னோம். அப்போ இவர் கேப்பபிள் இல்லையா? இவரும் கேப்பபிள் தான். ஆனால் வீட்டில் யாருடைய ஆட்சி நடக்குது? சிதம்பரம் ஆட்சியா, மீனாட்சி ஆட்சியானா மீனாட்சி அம்மா ஆட்சி தான் நடக்குது. அந்த அம்மா சொல்கிறது தான் இவர் கேட்கணும் அப்படிங்கிற ஒரு நிலை. வீட்டை பொறுத்தவரையிலும் குழந்தை பாக்கி இருக்குது, 5ல் குருவே இருக்குது, மற்ற கிரகங்களும் சேர்ந்துருக்கு. 5 குடையவன் பரிவர்த்தனை யோகத்துக்கு 5கே வராரு. ஸோ குழந்தை பாக்கியெல்லாம் இருக்குது, நல்லாயிருக்கு, ஒன்றும் குறை கிடையாது. சரி, இவருக்கு வயசு நம்ம சொல்லிட்டோம், 50 வயசு நடந்துக்கிட்டு இருக்கு. இவருக்கு 9 குடையவனுடைய தசை. ஆக்சுவலாக 50னா ஒரு 50 வயசுக்கு மேலே, 60 வயசுக்கு மேலே சொன்னால் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகமாக இருக்கணும். அந்த புதன் தசையாக இருந்தால் இது 50 வயசு தான் நடக்குது. அப்போ இவர் இப்போ பொருளை தேடி, வாய்ப்பை தேடி வெளியூர் போகிறதுக்கு நல்லது தானா? கண்டிப்பாக போகலாம். ஷைன் ஆக முடியும், வெற்றி பெற முடியும். ஏன்னா ராகு 10ஆம் இடத்தை பார்க்குறார், ரொம்ப சிறப்பு. அது மாத்திரம் இல்லை, குரு வேறு பார்க்குறார். குரு லக்னத்தையும் பார்க்குறார், அந்த 10ஆம் இடத்தையும் பார்க்குறார். 10ஆம் வீட்டு அதிபதி, அதாவது 9ஆம் இடத்தை பார்க்குறார், 9ஆம் வீட்டு அதிபதியோடு இருக்கிறார். சூப்பர். 10ஆம் இடம் என்பது சந்திரனுடைய வீடு. அந்த வீட்டு அதிபதி சந்திரன் லக்னத்தில் உட்காந்துருக்கிறது சிறப்பு. குரு சந்திர யோகம் இருக்கிறவங்க வாழ்க்கையில் தோற்று போனதாக சரித்திரம் இல்லை. இவர் எதிர்காலம் ஏற்கனவே இவர் வெல் டு டூ, நல்லா இருக்கார், வெல் செட்டில்டு. வீடு, வாசல், கார், பங்களான்னு நல்ல ஒரு அழகாக வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு மனிதர். இவர் பிறந்தது சென்னையாக இருந்தாலும் இப்பொழுது இங்கே இவர் இருக்கிறது பார்த்திங்கன்னு சொன்னால் பாருங்கள், தசாபுத்தினா நடக்குது. 9 குடையனுடைய தசாபுத்தி. இவர் இந்த வெளி மாநிலத்தில் தான் இருக்கார். இந்த மாநிலம் பேர் சொன்னீங்க, நான் மறந்துட்டேன். அந்த கிரானைட்டு, அந்த கல், அந்த இது பிஸ்னஸ், ராஜஸ்தான். கரெக்ட், ராஜஸ்தான் என்னமோ சொன்னீங்க, கரெக்ட், ரைட்டு. சரியாக இருக்குது. இன்னும் வெளிநாடு, அங்கேருந்து இன்னும் வெளிநாடு போகலாமா? கண்டிப்பாக போகலாம். இவர் எதிர்காலம் ஷைன் பண்ணுவார். இந்த ராகு, இந்த புதன் தசை சிறப்பான தசையா? புதன் சிறப்பான திசை, நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா 9க்கும் 12க்கும் உடையவர். வெளிநாடு போனால் ஜெயிக்க முடியும். மற்றபடி மனைவி பற்றி சொல்லிட்டோம், குழந்தைய பற்றி சொல்லிட்டோம். நல்ல ஒரு சொஃபஸ்டிகேட்டட் லைஃப் இவருக்கு அமையும். ஏன்னா 4ல் போய் சுக்கிரன் உட்காந்துருக்கான். 4ல் சுக்கிரன் உட்காருது பெரிய விஷயம். நல்ல அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை. இது ஒரு பக்கம் இருக்க, ஆயுசும் கெட்டி சனி பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சிக்கு வரார், குருவோடு சேர்ந்துருக்கார், நல்லா இருக்குது. அப்போது இவருக்கு பாருங்கள், சூரியன் சனி இணைவாய் போகுது. பரிவர்த்தனை யோகத்தில் குருவோடு இணைஞ்சிருக்கார். அப்போ சொந்த தொழிலும் பண்ணலாம், எதிர்காலத்தில் விரும்பினால் சொந்த தொழிலும் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நிலை. ஏன்னா 10 குடையவன் சந்திரன் தான்.
சனி 9ல் இண்டிபெண்ட்டாக தான் இருக்கார். சொந்த தொழிலும் விரும்பினால் எதிர்காலத்தில் பண்ணலாம், இல்லை வேலைக்கு போகணுன்னாலும் போகலாம், மற்றபடி ஒன்றும் குறை கிடையாது. சரி, இன்னொரு கணிதம். ஏஎல்பி லக்னம் மீன லக்னம். இப்போ பிறப்பு லக்னம் என்பது துலா லக்னம், மீன லக்னம் ஏஎல்பி லக்னம். இந்த ஏஎல்பி லக்னத்தினுடைய அதிபதியான இந்த ஏஎல்பி லக்னம் தற்பொழுது வயதின் லக்னம் என்று சொல்லக்கூடிய அதனுடைய அதிபதி எங்கே உட்கார்ந்துருக்கார் அப்படின்னா 12ஆம் இடத்துல இருக்கார். 12ஆம் இடம் இருந்தால் என்ன அப்படின்னாக்கா நிறைய செலவுகள் வரும் அப்படின்னு கணக்கு, இல்லை வெளியூரில் இருக்கலாம் அப்படின்னு கணக்கு. இவர் பிறந்ததே சென்னை தான், வெளியூரில் தான் இருக்கார். அதனால் விரை செலவு ஒன்றும் பெருசாக இருக்காது. பட் இருந்தாலும் வெளியூரில் இருக்கார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போது இந்த நட்சத்திர புள்ளி என்ன போயிட்டுருக்கு, உத்திரட்டாதி போயிட்டுருக்கு. இது எது வரைக்கும் அப்படின்னாக்கா 2031 வரைக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரம் இந்த 2024 ஆகஸ்ட் வரைக்கும் போகுது. இது பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு உத்திரட்டாதி 2, பூரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி 1 முடிஞ்சது, உத்திரட்டாதி 2 11/7/2023 ஆரம்பித்து 20/8/2024 வரை 4ஆம் இடத்துல போய் உட்காண்டிருக்கார். 4 என்பது கரெக்டாக இங்கேயும் காட்டுது, குறி காட்டுது பாருங்கள். வீடு வாகனம் அப்படின்ற ஒரு கணக்கு. அவர் கிரானைட்டில் தான் வேலை செய்கிறார் அப்படின்னு. அந்த வீடு இது பண்ணுற அதனுடைய மெட்டீரியல் தானே அது. அங்கே வேலை 4ல் போய் உட்காந்துருக்கு சனி. அதுக்கப்புறம் சனி உத்திரட்டாதி 3 போய் 4 போய் ரேவதி வரும். அதுவும் புதன் உங்களுக்கு 12ல் இருக்கார். ஸோ இன்னும் இந்த கணக்குப்படி பார்க்கும் பொழுது இப்போதைக்கு இவருக்கு 7.5 சனி எதுவும் இல்லை. இவர் விரும்பினால் வெளிநாடு போகலாம். இந்த உத்திரட்டாதி 2 அப்படின்னும் பொழுது எங்கே இருக்குது, D9 எங்கே காட்டுது அப்படின்னா, குறி காட்டுது அப்படின்னா கண்ணியில் தான் குறி காட்டுது. இந்த 28 ஆகஸ்ட், அதாவது ஆகஸ்ட் 20ஆம் தேதிக்குள்ளே 2024 இந்த வருஷத்துக்குள்ளே இவர் விரும்பினால் வெளிநாடு போகலாம். தவறினால் இவர் எப்போ போகலாம் அப்படின்னு சொன்னால் உத்திரட்டாதி முடிஞ்சு ரேவதி வரும். ரேவதி 1ஆம் பாதம். அப்போ D9 எங்கே காட்டும், இந்த தனுசில் காட்டும். ஸோ அப்போ ஆஃப்டர் 2 இயர்ஸ் இந்த ரேவதி 2 முடிஞ்சு 3 முடிஞ்சு 4 முடியணும். அப்போ எவ்வளோன்னா இன்றைக்கிலேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2.5 இயர்ஸ் காட்டுது. ஸோ ஆஃப்டர் 2.5 இயர்ஸ் பொறுத்து தான் மறுபடியும் வெளிநாடு போகிறதுனா போகலாம், இல்லை இப்போவே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தாராளமாக போகலாம். நினைத்த காரியம் கைகூடும். அங்கே சரி, இப்போ ஏஎல்பி ரேவதி வருதுங்க. ஏஎல்பி 12ல் உட்காந்துருக்கார். லக்னாதிபதி சூப்பர், வெளிநாடு போகிறார். புதனும் வெளியே 12ல் தான் உட்காந்துருக்கு. தாராளமாக போகலாம். சரி, அதுக்கப்புறம் இந்த 31க்கு அப்புறம் என்ன இயங்கும் அப்படின்னா மேஷம் இயங்கும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா சொந்த தொழில் செய்ய வேண்டாம். இந்த கார்னர் லக்னம்லாம் வரும்பொழுது, உபய லக்னம் வரும்பொழுது சொந்த தொழில் பண்ணுறதை விட ஒருத்தர்கிட்ட வேலை பார்த்து சம்பளம் வாங்கினா போதும், நல்லாவே ஷைன் பண்ண முடியும். சொந்த தொழில் இப்போ பண்ண வேண்டாம் அப்படின்னு இந்த ஏஎல்பி லக்னம் அறிவுறுத்துகிறது. சரி, 2031க்கு மேலே லக்னம் மேஷ லக்னம் வரும். லக்னாதிபதி அங்கே தான் உட்காந்துருக்கார். கேது 3ல் உட்கார். 2031க்கு மேலே யோகமாக இருக்குது. இப்போ அப்போ சொந்த தொழில் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. 2031 ஏப்ரல் 21ஆம் தேதிக்கு மேலே ஒரு சொந்த தொழில் பண்ணலாம். அப்போ அந்த 10 ஆண்டு தொழிலில் பெரிய லெவலில் ரீச் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. நல்லா இருக்குது. இவர் நன்றி, வாழ்க வளமுடன். ஒரு கேட்ட கேள்வி வெளிநாடு போகலாமா, போகலாம். ஆனால் சொந்த தொழில் பண்ண வேண்டாம். ஒருத்தர்கிட்ட அதாவது வேலை பார்க்கக்கூடிய ஒரு நிலை தான் இப்பொழுது இருக்குது. 2031 ஏப்ரல் வரைக்கும் அவர் வேலை பார்த்தாலே போதும். வெளிநாடு போனாலும் சரி, இப்போ வேலை செய்கிற இடத்துலையே இருந்தாலும் சரி, இல்லை வேறு இடம் மாறினாலும் நல்லாவே இருக்கும். ஒன்றும் பயப்பட தேவையில்லை. நேரம் நல்லா இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நன்றி, வாழ்க வளமுடன்.
எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.